அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிட்ட வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னையும் ஏதாவது ஒரு அரச பொறுப்பில் அதிகாரியாக என்னையும் நீங்கள் நியமிங்களேன் என்கிறார்கள். அவர் அதிகாரம் கேட்டு வருகிறார். என்னையும் ஒரு பொறுப்புக்கு அதிகாரியாக நியமிங்கள் என்கிறார். இவர் யாரு தெரியுமா? சாதாரண ஒருவர் அல்ல. இஸ்லாம் மக்காவிலே பேசப்படக்கூடிய ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு தியாகத்துக்குரிய ஒரு சஹாபி. அவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லாஹ்தான் வணங்கப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டாலே கொன்றொழிக்கப்படக்கூடிய அந்த சமூக நிலவரம் இருந்த போதுதான் இவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இஸ்லாத்துக்கு வந்தது மட்டுமல்லாமல் அந்த மக்களினால் கடுமையாக அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு மயக்கமுட்டு கீழே விழுகிற வரைக்கும் அவர் வேதனையும் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போது இஸ்லாம் வளர்ந்து இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹிடத்தில் வந்தவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னையும் ஒரு பொறுப்புக்கு நீங்கள் அதிகாரியாக நியமியுங்கள் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூதர் இன்னி அராக லைஃபா, அபூதரே, நீ அந்த அதிகாரத்துக்கு தகுதியான ஒருவர் அல்ல. ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக எப்படி சொல்கிறார்கள் என்றால், அபூதரே, நீ அதிகாரத்துக்கு தகுதியானவர் அல்ல, நீ பலகீனமானவர். நான் எனக்கு விரும்புவதையே உனக்கும் விரும்புகிறேன், நான் சொல்வதை கேள். லா தஅமரன்ன அலை ஸ்னைனி வலா தவல்லைன மாலல் யதீம். 2 பேருக்கு உன்னை தலைவராக நியமிக்கிறார்கள் என்று வைத்தாலும் கூட நீ அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதே. யத்தீம்களுடைய சொத்துக்கு உன்னை பாதுகாவலராக பொறுப்பாளராக நியமித்தாலும் கூட அதையும் கூட நீ எடுக்காது. ஏன்னா உன்னால் அது முடியாது, நீ பலகீனமானவர், அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், அபூதர் வ இன்னஹா அமானா, பொறுப்பு என்பது சாதாரணமானதல்ல, அது ஒரு அமானிதம். உன்னை நம்பி ஒப்படைக்கிறார்கள் மக்கள். இந்த நாட்டினுடைய வளங்களும் கையிலே தான் வருகிறது, நாட்டினுடைய பொறுப்பும் கையிலே தான் வருகிறது. எனவே இது சாதாரணமானது அல்ல, இது ஒரு அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வ அத்தா அல்லதி அலைஹி ஃபீஹா. இந்த பொறுப்பை யார் சரிவர நிறைவேற்றுகிறாரோ அவர் தப்பி விடுவார். யார் அதில் கோளாறு விடுகிறாரோ அதுவே அவருக்கு மறுமையிலே இழிவாக வந்து நிற்கும், அதுவே அவர் மறுமையிலே கை செய்தப்படக்கூடியதாக இருக்கும். எனவே அபூதரே, நீ இதுக்கு தகுதியானவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதவியை கொடுக்க மறுத்து விட்டார்கள். சகோதரர்களே, ஆட்சியாளன் என்பவன் ஒருவரை அதிகாரியாக நியமிக்கிற போது தனக்கு தெரிந்தவனா, தன்னுடைய அண்டை வீட்டாளனா, தன்னோடு நெருக்கமாக பழகிறவனா, தனக்கு எத்தனை காலம் அறிமுகமானவன், இதுவல்ல அதிகாரிக்குரிய தகுதி. அப்படி ஒரு அதிகாரியை பார்க்கவும் கூடாது. தன் குடும்பத்தை சார்ந்தவனோ தன்னை சார்ந்தவனோ என்பது அல்ல அதிகாரத்துக்குரிய தகுதி. தகுதி என்பது அவன் நீதமாக நியாயமாக பொறுப்போடு அமானிதத்தை கையில் ஏந்தியவனாக அவன் நடத்துவான அந்த தகுதி, அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறதா என்று பார்த்துதான் ஒரு அதிகாரியை தெரிவு செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு